ஹலோ மக்களே! கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. காளியம்மையும் சிலம்ப போட்டியில யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ, அந்த குடும்பத்த சேர்ந்தவங்களுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்தில சிவனாண்டி அந்த முதல் மரியாதைய வாங்குறதுக்கு தயாராகும்போது, நம்ம கார்த்தியும் செம அதிரடியா வந்து, நானும் இந்த அத்தையோட குடும்பத்த சேர்ந்தவங்க தான். அதனால நானே இந்த களத்தில இறங்கி சிலம்பாட்டத்தில ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு, நம்ம கார்த்தி சிலம்பம் போட்டியில வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில சாமுண்டீஸ்வரிக்கு முதல் மரியாதை கிடைக்குது. அதே சமயத்துல நம்ம சாமுண்டீஸ்வரியோட மனசுல இருக்கக்கூடிய கொஞ்சம் கோபம் குறையுதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்ப கார்த்தி சொன்ன ஐடியா படியே அந்த பூசாரியார சாமியாட தொடங்குறாங்க. இந்த நகை எல்லாமே உண்மையானதுதான், சாமுண்டீஸ்வரிக்கு மேல எந்த தப்புமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்பவே மறுபடியும் அதை சோதனை பண்ணி பாருங்கன்னு சொன்ன உடனே காளியம்ம, சிவனாண்டி எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்குமோ, எதற்காக இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழப்பாகும்போது ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாரும் சரி சாமி தான் சொல்லியாச்சே, மறுபடியும் நம்ம சோதனை பண்ணதுல என்னதான் வந்துட போகுது, வாங்க சோதனை பண்ணலான்னு சொல்லிட்டு அதே ஆளை மறுபடியும் கூப்பிடுறாங்க. அவங்களும் அந்த நகை எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே தான் சோதிச்சு பார்த்தாச்சே, அது எல்லாமே போலின்னு சொல்லிட்டேன்ல, மறுபடியும் எதுக்காக நான் இதை சோதனை பண்ணணும்னு கேட்குறாங்க. ஊர் மக்களும் அதான் சாமியே சொல்லியாச்சுல்ல, நீங்க அதை பண்ணி தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது மாதிரியே பார்க்கும்போது அது எல்லாமே நல்ல நகைகளா, உண்மையான நகையா இருக்கிறது. இதை கொஞ்சம் கூட காளியம்மா, முத்துவேல் யாருமே எதிர்பார்க்கல. சிவனாண்டி அந்த இடத்துல அதிர்ச்சி ஆயிடுறாங்க. காளியம்மைகிட்ட வந்து சித்தி நம்ம எல்லாம் நகையை மாற்றி தானே வந்து வச்சோம், இப்போ எப்படி மறுபடியும் அது நல்ல நகைகளாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுதான் எனக்கும் புரியலை மருமகனே, அது எப்படி போலி எல்லாமே ஒரிஜினலாக மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தில் இருந்துட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் சாமுண்டீஸ்வரிக்கு மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படுது. சாமுண்டீஸ்வரியும் செம மாசா கெத்தா அந்த இடத்துல இருந்து நிற்கிறாங்க. சந்திரகலாவும் காளியம்மைகிட்ட வந்து என்ன ஆச்சு அத்தை, எப்படி இருந்து இந்த நகை மாறுச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது, நம்ம சிவனாண்டி, முத்துவேல் எல்லாரும் கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது, முத்துவேலும் நம்ம மட்டும் இந்த உண்மையை சொன்னோம்னா இப்ப எல்லாமே நமக்கு மேலதான் மாறிடும், கண்டிப்பா அந்த பொண்ணு தான் எடுத்துட்டு போயிருக்கணும், இது எல்லாமே அந்த கார்த்தியோட சூழ்ச்சியா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு முத்துவேலுக்கு புரிய ஆரம்பிக்குது. காளியம்மையும் சந்திரா கிட்ட நீ எதுக்குமே பயப்படாத, இன்னும் ஒரு திட்டத்தை போடலான்னு சொல்லும்போது, சந்திரகலாவும் எப்படி இருந்தாலுமே என்னோட அக்காக்காரிக்கு இந்த முதல் மரியாதை கிடைக்கவே கூடாது, எத்தனை நாள் தான் அவளுக்கு கீழே நாங்க இருந்துட்டு இருக்க முடியும், கண்டிப்பா இந்த வாட்டி சிவனாண்டிக்கு தான் இந்த முதல் மரியாதை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவும் உறுதியா இருக்காங்க. காளியம்மையும் நீ எதுக்கும் கவலைப்படாத மருமகளை, இன்னும் முதல் மரியாதைக்குள்ள எந்த ஒரு செயலையும் செய்யல, அதுக்கு முன்னாடி எப்படியாவது தட்டி பறிச்சலாம்னு சொல்லிட்டு காளியம்மா அந்த இடத்துக்கு வராங்க. ஊர் பெரியவங்க எல்லாரும் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு மரியாதை செலுத்துறதுக்கு ரெடி ஆகும்போது, காளியம்மா அந்த இடத்துல எதுக்காக இப்படியெல்லாம் முதல் மரியாதை கொடுத்துட்டு இருக்கீங்க, இத்தனை வருஷமா இவங்க குடும்பம் தானே அதெல்லாம் ஏத்துக்கிட்டு இருக்கு, இந்த வாட்டி என்னோட மருமகன் சிவனாண்டிக்கு தான் முதல் மரியாதை கொடுத்தாகணும்னு சொல்லும்போது, ஊர் மக்களும் அப்படி சிவனாண்டி ஊருக்காக எதுதான் நல்லது செய்திருக்கான், ஊர் மக்களுக்காகவும் ஊர் நல்லதுக்காகவும் எப்பவுமே சாமுண்டீஸ்வரி அம்மா தானே பாடுபட்டுட்டு இருக்காங்க, அதனால அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதை கேட்ட காளியம்மையும் ஏற்கனவே நகை விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, அது வேற மாறி போச்சு, இப்படி பொறுப்பில்லாதத்தனமா நடந்தவங்களுக்கு எதுக்காக நீங்க முதல் மரியாதை கொடுக்கணும், அப்படி முதல் மரியாதை கொடுக்கணும்னா ஒரு போட்டியை வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு இருந்த ஊர் மக்களும் அப்படி என்னதான் போட்டி வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. காளியம்மையும் சிலம்ப போட்டி நடக்க போது, இந்த சிலம்ப போட்டியில யாரோட ஆளு வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதை கேட்டு சாமுண்டீஸ்வரி ஊர் மக்கள் எல்லாருமே இப்படி ஒரு பழக்கம் நமக்கு கிடையாது, அதுக்கப்புறமா எதுக்காக இப்படி ஒரு செயலை செய்யணும்னு கேட்குறாங்க. காளியம்மையும் என்ன சாமுண்டீஸ்வரி உனக்கு ரொம்பவே பயமா இருக்கா, உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவளோட தைரியம் அவ்வளோதானா, உனக்கு கீழே ஒரு அப்படி ஒரு ஆணும் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி காளியம்மை கிண்டல் பண்ணும்போது, சாமுண்டீஸ்வரியும் நானும் இந்த சவாலை ஏத்துக்கிறேன், கண்டிப்பா இந்த முதல் மரியாதை எனக்கு தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லிடுறாங்க. காளியம்மை சிவனாண்டி கிட்ட மருமகனே நம்ம நினைச்ச மாதிரி நடந்துட்டு இந்த வாட்டி நம்ம தான் ஜெயிச்சாகணும், முதல் மரியாதை உனக்கு தான் கிடைக்கணும்னு சொல்றாங்க. சந்திரகலாவுக்கு பதட்டம் அதிகம் ஆயிட்டே வருது. நம்ம காளியம்மை கிட்ட வந்து என்னத்தை நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க, இந்த சிலம்ப போட்டியில எப்படி வின் பண்ண முடியும்னு விசாரிக்கும் போது, காளியம்மையும் நமக்கு கீழே தான் ஒரு ஆள் இருக்கானே, எல்லா சிலம்ப போட்டியிலும் கோல்டு மெடல் வாங்கியிருக்கான், இவனை மிஞ்சதுக்கு ஒரு
ஆளுமே கிடையாது. இந்த வாட்டி முதல் மரியாதை உனக்கு தான் சிவனாண்டி அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மையும் ஒரு பிளான போட்டு குடுக்குறாங்க. அதே சமயத்துல சந்திரகலாவும் நீங்க சொன்னது எல்லாமே நடந்தா சரியா தான் இருக்கும். ஆனா கடைசி நேரத்துல இந்த கார்த்தி வந்து சொதப்பிடுவானோன்னு கொஞ்சம் பதட்டமா இருக்குது. அத கேட்டுட்டு இருந்த காளியம்மையும், "நீ எதுக்குமே கவலைப்படாத மருமகளே. எப்படி இருந்தாலும் அந்த சாமுண்டீஸ்வரி அவளுக்கு ஆதரவாட்டு அந்த கார்த்திய போட்டியில ஜெயிக்கிறதுக்கு விடவே மாட்டா. அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கும் சம்மதிக்கவே மாட்டா. அதனால நீ கவலையே படாத" அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மே சந்திரகலா கிட்ட சொல்லும்போது, சந்திராவும், "ஆமா என்னோட அக்காக்காரியோட பிடிவாதம் எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி இருந்தாலும் அந்த டிரைவர் பையல இந்த குடும்பத்து சார்பாட்டு போட்டியில கலந்துக்கிறதுக்கு விடவே மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு" சொல்லிட்டு சந்திரகலாவை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரேவதியும் கார்த்திட்ட வந்து, "எனக்கு ஏதோ ரொம்பவே பதட்டமா இருக்கு. அம்மாவுக்கு முதல் மரியாதை கிடைக்காதோ சொல்லிட்டு யோசனையா இருந்துட்டு இருக்கு. சித்தி வந்து நம்ம குடும்பத்துக்கு சார்பாட்டு இல்லாம எப்பவுமே சிவனாண்டி கூட சேர்ந்துட்டு ஏதோ ஒரு வேலையை செய்துட்டே இருக்காங்க. அத அம்மாகிட்ட சொன்னாலுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சித்திக்கு மேல ரொம்பவே நம்பிக்கையா இருக்காங்க அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதிய சொல்லும்போது, "கார்த்தியும் நீ எதுக்குமே கவலைப்படாத. நான் இருக்க வரைக்கும் அத்தைக்கு எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன். உங்க சித்தி பத்தின எல்லா உண்மையிலும் கூடிய சீக்கிரத்துல சாமுண்டீஸ்வரி அத்தைக்கு தெரிய வரப்போகுது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் ரேவதிய சமாதானப்படுத்துறாங்க. குடும்ப போட்டிக்கான எல்லா வேலைகளும் தடபுடலா நடந்துட்டே இருக்கு. அப்படியே எல்லாருக்க பேரையும் அதுல அறிவிச்சிட்டு இருக்காங்க. நம்ம காளியம்ம, சிவனாண்டி சார்பாட்டு ஒருத்தங்க இறங்குறாங்க. இன்னொரு சைடு சாமுண்டீஸ்வரியோட ஆளும் ஒருத்தங்க இறங்குறாங்க. 2 பேருக்கும் பயங்கரமா போட்டி நடந்துட்டு இருக்கு. நம்ம பதட்டமாவே சந்திரகலா இருந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது சிவனாண்டிக்கு முதல் மரியாதை கிடைக்கணும்னு சொல்லிட்டு. போட்டியில கடைசி நேரத்துல ஒரு கட்டத்துல வந்து நம்ம காளியம்மோட ஆளே வின் பண்றாங்க. இவங்கள வந்து தோற்கடிக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கும்போது, யாருமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கார்த்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கரமா வருத்தம் ஆயிடுது. இது என்ன இந்த சிவனாடியோட ஆளே வின் பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் ரொம்ப வருத்தத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஊர் மக்களும் சரி இனிமே சிவனாண்டிக்கு தான் முதல் மரியாதை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு சிவனாண்டியோட பேரை அறிவிக்கும் போது செம மாசா அந்த இடத்துல கார்த்தி வந்து இறங்குறாங்க. "என்னோட அத்தை சார்பாட்டு நான் இருக்கேன். அந்த குடும்ப சார்பாட்டு ஏன் கூட இந்த போட்டியில வின் பண்ணாதான் சிவனாண்டிக்கு முதல் மரியாதை கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க." இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாமுண்டீஸ்வரி பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. "இவன் ஒன்றும் என் குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது. எனக்காக இவன் ஒன்றும் இந்த சிலம்பாட்டத்துல சேர்ந்து விளையாடாண்டா. அது மட்டும் இல்லாம ரேவதிக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துல வச்சு முடிவு பண்ணியாச்சுல. அதுக்கப்புறம் எப்படி நீ இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் ஆக முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கேட்கும்போது, கார்த்தியும், "நீங்க வேணும்னா அப்படி நினைக்கலாம். ஆனா என்னைக்குமே நீங்க தான் என்னோட அத்தை. அதை யாராலுமே மாத்த முடியாது. நானும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவன் தானே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் அசால்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஈஸ்வரிய ராஜராஜனை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. "நீ எதுக்குமே கவலைப்படாத ஈஸ்வரி. கண்டிப்பா இந்த போட்டியில கார்த்தி வந்து வின் பண்ணுவான். தயவு செய்து இதை ஒத்துக்கோ. இப்படி ஒரு ஃப்ராடுத்தனமான ஒரு ஆளு சிவனாண்டிக்கு ஒரு முதல் மரியாதை கிடைக்கணும்னா சொல்லிட்டு நீ யோசிக்கிற" அப்படின்னு சொல்லி நம்ம ராஜராஜனும் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே நம்ம சாமுண்டீஸ்வரிய மனசை மாத்திட்டாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திரகலா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. எப்படியாவது நம்ம ஹஸ்பண்ட் வந்து சிவனாண்டிக்கு தான் மரியாதை கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம். இந்த டிரைவர் பையில அக்கா விட மாட்டான்னு பார்த்தா எல்லாமே தலைகீழா நடக்குது. இவன் மட்டும் போயிட்டானா அந்த போட்டியில வின் பண்ணிடுவானே சொல்லிட்டு சந்திரகலாவும் பதட்டமா இருக்காங்க. ஒரு கட்டத்துல செம மாசா கார்த்தி அந்த சிலம்ப போட்டியில ஜெயிச்சிட்டாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு முதல் மரியாதை கிடைக்குது. ஒரு கட்டத்துல நம்ம சாமுண்டீஸ்வரியோட மனசுல கார்த்தி இடம் பெற்றுட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தி மேல இருக்கக்கூடிய கோபம் கொஞ்சம் குறையுதுன்னே சொல்லலாம்.